மாங்கல்யம் தந்துனானே நாமம ஜீவன கேதுனா இந்த புள்ள அவனுக்கு தாலியை கட்டு கொஞ்சம் இரி புள்ள மறந்தாப்ப உண்டாயில இருந்தது புரியா நீ பார்த்து இருந்தோட கையை இருக்கிறா அல்வாடா நீ ஏன் புள்ள வக்குவ கண்டு இருந்து இருக்கிறா கொஞ்சம் மறந்தாப்ப உண்டாயில இருந்தது. அவர் தான் தெரியாமல் ஞாபக மறதியில் கொடுக்குறாரு. ஏம்மா உனக்கு எங்கம்மா போச்சு? தாலி யார் கட்டுன்றது கூடவா மறந்துட்டீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்ன காமெடியெல்லாம் ரீல்ஸில் பண்ணாங்க அந்த மாதிரி ரீல்ஸை தான் இன்றைக்கி நம்ம எடுத்து வச்சு பார்க்க போகிறோம். ஏங்க வண்டி நிறுத்திட்டீங்க? கீழே பாரு ஏதோ செயின் கிடக்கு. என்னது செயினா? ஏன் எடுக்கல? தங்கம் இல்லையா? தங்கம் தாங்க, ஆனா டிசைன் எனக்கு பிடிக்கும். தங்கம் தானா, ஆனால் டிசைன் பிடிக்கலையா? ஆமாம், ஒரு நகை எடுக்கணும்னா நம்ம 7-8 கடை ஏறி இறங்கி பார்த்து வாங்குறவங்க தானே டக்குன்னு மனசு பிடிச்சா தானே எடுத்துகிட்டு வர முடியும். அது வாயா இல்லை வாஷ் பேஷனா? ஆனால் எழுந்து போய் கை கழுவுறதுக்கு பதிலாக எவ்வளோ சூப்பரான ஒரு சிம்பிள் டிப்ஸ் சொல்லி கொடுத்துருக்காரு. சூப்பரில். நெக்ஸ்ட்டு, அப்பனே விநாயகா இவனுக்கு ஒரு நல்ல புத்தியாக கொடு. விபூதி கட்டியா இருந்ததுப்பா, அதான்ப்பா. அது வேற ஒன்றும் இல்லைங்க, அது பழக்க தோஷம். அப்படிதான். அடுத்து போலாமா? குடு பேக் நான் எடுத்துட்டு வரேன். போலாமா? எவ்வளோ கேரிங்காக இருக்கான். ஹலோ, நான் உங்க ஆஃபீஸ் கீழே தான் இருக்கேன், கொஞ்சம் கீழே வரியா? ஆஃபீஸ் கீழே இருக்கியா? சரி போய் வரேன். நீ ஏன்டா இப்போ ஆஃபீஸ் கிட்ட வந்த? இல்லடி, கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கு, அதான் மழை பெய்யணும் உனக்கு கொடை எடுத்துட்டு வந்தேன். அதுக்குன்னு அவ்வளோ தூரத்துல இருந்து வந்தியா? உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? என்ன நீ இப்படி பேசிட்டு? இப்போ எதுக்கு நீ டல்லா இருக்க? இல்லடா, இன்னைக்கு எனக்கு டேட் பேட் வாங்க மறந்துட்டேன். அவ்வளோதானே? தா. ஐயோ, என்ன பாக்கெட்ல உனக்கு எப்படி தெரியும்? உன்னை பத்தி எல்லாமே தெரியும், இது தெரியாதா? உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளு. இப்போ இருக்க லவ் அண்ட் கேர் கல்யாணத்துக்கு அப்புறமா இருக்குமா? பேர் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, இப்போ இருக்க லவ் அண்ட் கேர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு சொட்டு கூட உன் மேல குறையாது. அப்போ ஓகே, எனக்கு கல்யாணம் வந்துரு. இப்போ இருக்கிற லவ் கல்யாணத்துக்கு அப்புறமும் இருக்கும். யார் கல்யாணத்துக்கு அப்புறம்? அடுத்து பார்ப்போம். என்ன கதவு திறடி. கதவு திறக்கிறதா? கதவு திறக்க முடியாது. காலையில் போனால் இவ்வளவு நேரம் என்ன பண்ண நீ? என் அழகான பொண்டாட்டிக்கு அழகான கிஃப்ட் வாங்கி வந்திருக்கேன்டி. என்னது கிஃப்டா? வா 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 வா. எங்க கிஃப்ட் எங்க? என் அழகான பொண்டாட்டி எங்க? கேட்கறது கரெக்டு தானே, இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. ஏங்க அந்த போஸ்டர்ல இந்தி தாத்தாவோட 6 பேக் பாருங்களேன். தாத்தாவுக்கு 6 பேக்கா? எங்க போயிடுச்சு? ஏங்க அந்த ரெட் கலர் ட்ரெஸ் பாருங்களேன். எங்க போயிடுச்சு? அந்த நெக்லஸ் பாருங்களேன். எங்கடி எங்கடி என்னென்னமோ ஐட்டத்தெல்லாம் சொல்ற, என் கண்ணுக்கு தான் ஒரு ஐட்டமும் தெரிய மாட்டேங்குது. நீங்களே ஒரு என்னடா என்னமோ கூன்றான் என்னங்க? நீங்களே ஐப்ராபத்தில் இருக்கீங்க, உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, அத சொன்னேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. நீங்களும் அப்படிதான் நினைச்சீங்க. ஹலோ, என்னங்க எங்க இருக்கீங்க? வீட்டுக்கே போறீங்க? ஊர்ல இருந்து அத்தை வராங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சாயங்காலம் உங்களுக்கு பிடிச்ச பாயாசம் செஞ்சு வைக்கிறேன். ஐ லவ் யூ புருஷா. இது போன்ற வாழ்க்கை துணை அமைய தொடர்பு கொள்ளுங்கள். திருப்பதி மேட்ரிமோனி. சரி, இதில் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. திருப்பதி மேட்ரிமோனியில் புக்கிங் போட வேண்டியதுதான். பேய் போனோம்னா தாயத்து கட்டணும், இப்போ பேய் வரணும்னா தாலி கட்டணும். தாலி கட்டினவங்களுக்கு தெரியும். உணவுக்கு முன்பும் பின்பும் டீ காஃபி அருந்துவது ஆபத்தானது. உயர் ரத்த அழுத்தம், இதய கோளாறுகள், ரத்த சோகைக்கு வழிவகுக்கும் எனவும் எச்சரிக்கை. ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல. நாமெல்லாம் என்ன சொன்னாலும் நம்ம பழக்கத்தை மாற்ற போகிறோமா? கேன்சர் வருதுன்னு தான் சொல்கிறாங்க. சிகரெட் அடிக்காமல் இருப்போமா? டீ அது என்ன பண்ணிட போகுது? குடிப்போம். ஹலோ ஹலோ ஆம்புலன்ஸ் சார். ஆமா மேடம், சொல்லுங்க, யாருக்கு என்னாச்சு? இல்ல சூட காஃபி கொட்டிருச்சு மேடம்,
காஃபி கொட்டினதுக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி மேடம். நான் சூட காஃபி குடிச்சிட்டு இருந்தேன், அது என் மேல கொட்டிருச்சு. அதை என் பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் நக்கலா சிரிச்சிட்டாரு. புரிஞ்சிருச்சு. இன்னும் 5 நிமிஷத்துல உங்க வீட்டுல ஆம்புலன்ஸ் இருக்கும். அவரை வாங்க சார் ப்ளீஸ். காஃபி கொட்டினது என் மேலே, ஆனால் ஆம்புலன்ஸு என் வீட்டுக்காருக்கு. புரிஞ்சிருச்சு. ஓகே. ஏம்மா அது ஸ்டாண்டுமா, ஸ்டாண்டு எத்தனை முறை அடித்தாலும் எப்படிங்க வண்டி ஸ்டார்ட் ஆகும்? ஏங்க நானும் 2 நாளா பாக்குறேன் பக்கத்து வீட்டு குழந்தைக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்ன கதை? அடி கள்ளி, அந்த காலத்துல என்ன சொல்லிருக்காங்க? ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா நம்ம குழந்தை தானா வளரும். அட தீமுன் பச்சடி, நான் தான் ஊராம் பிள்ளை. என்ன ஊட்டி வளர்த்தா தான் உன் பிள்ளை நல்லா வளரும். நல்ல வேலை சொன்ன, நான் எதிர்த்த வீட்டுக்கும் போலான்னு நினைச்சேன். ஆனால் ஒவ்வொரு பழமொழியிலும் கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. ஆனால் நம்ம ஆளுங்க அந்த அர்த்தத்தை இப்படி மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹலோ மாமா, உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் மாமா. எங்க இருக்கீங்க மாமா? நானம்மா மீனாட்சி ஊத்து. மீனாட்சி ஊத்து. என்ன சொல்றீங்க? மீனாட்சி ஊத்து. ஏண்டா உன்னை பிரிஞ்சு நான் இங்க உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், மீனாட்சி கிட்ட சொல்லி ஊத்தி ஊத்தி குடிக்கிறியா? யாரா அந்த சக்காலத்து மீனாட்சி? மீனாட்சி ஊத்து. நான் சொல்ல நீ திருப்பி திருப்பி மீனாட்சி ஊத்து ஊத்துன்னு தான் சொல்லிட்டு இருக்கல. இங்க வா, நீ உன் உடம்புல இருந்து நான் ஊத்து எடுக்கிறேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நல்லா பண்ணுறாங்க. சரி வாங்க அடுத்து பார்ப்போம். நீங்கள் மட்டும் தான் மாடர்னாக இருப்பீங்களா? நாங்கள் பாருங்கள் ஃபேஷன் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பர்யா. போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். பை. அவ போயிட்டா, வரமாட்டா. போய் வேலையை பாரு. இருங்க வேலையை பார்க்க போயிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோவை இனிமேல் நம்ம பார்க்கலாம். ரியாக்ஷன் வீடியோ தொடர்ந்து இதில் வந்துட்டு இருக்கும். இதுவரையும் பார்த்து ரசிச்ச உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.